வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் சர்ஜரி பத்தி தான் பார்க்க போறோம். இதுல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைப்புக்கு பேரு கேஸ்ட்ரிக் பேண்ட்ரிங் முறை. அதாவது இந்த கேஸ்ட்ரிக் பேண்ட் முறையில ஏ பேண்ட வயித்த சுத்தி வயித்தோட மேல் பகுதி மற்றும் கீழ் பகுதின்னு இரண்டா பிரிக்கிற மாரி ஒரு டியூபோட கனெக்ட் பண்ணி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த முறையில் கொஞ்சம் உணவு தான் அந்த பவுச்சில் நம்ம எடுத்துக்கிற முடியும். இந்த பேண்ட் நம்ம ஸ்கின்னோட ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு சிம்பிளான மெத்தட். நமக்கு ரெக்கவரியும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதோட டீமெரிட்ஸ் என்னன்னு பார்த்தா அந்த பேண்ட் ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில நேரங்களில் வாமிட்டிங் சென்சேஷனும் ஏற்படலாம். இரண்டாவது முறைக்கு பேர் ஸ்லீவ் கேஸ்ட்ரோனமி. இந்த முறையில் வயிற்றோட பெரும்பகுதி வெட்டி எடுக்கப்படுது. வயிறு சின்னதாக இருக்கிறதால கிரேலின் எனப்படும் ஹார்மோன் கம்மியாக சுரந்து உணவு ஆசையை கட்டுப்படுத்துது. இதுவும் எளிதான வழிதான். இந்த முறையில் பேஷண்ட்டுக்கு எந்த விதமான சத்து குறைபாடும் ஏற்படுறது கிடையாது. ஆனால் சில வகையான நோய் தொற்றுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது முறைக்கு பேர் டியோடனல் ஸ்விட்ச் முறை. இந்த முறையில் 70% வயிறு வெட்டி எடுக்கப்படுது. குடற்பகுதியோட மத்தியில் தான் இது நடக்குது. இதுவும் வெயிட் லாஸோட ஒரு நல்ல வழிதான். ஆனால் இந்த வகையான முறையில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான்காவது முறைக்கு பேர் கேஸ்ட்ரிக் பலூன். ஒரு சின்ன பலூனை சால்ட் மற்றும் வாட்டர் சேர்த்து வயிற்று பகுதியில் டியூப் வழியாக செலுத்துகிறாங்க. இதன் மூலமாக பேஷண்ட்டுக்கு வயிறு நிரம்பி இருக்கிறது போன்ற உணர்வு ஏற்பட்டு சாப்பிட முடியாத நிலை ஏற்படுது. இது ஒரு டெம்பரவரி மெத்தட் தான். 6 மந்த்ஸ் வரையும் தான் இந்த நிலையை நம்ம மேற்கொள்ள முடியும். ஐந்தாவது முறைக்கு பேர் கேஸ்ட்ரிக் பைபாஸ் முறை. இந்த முறையிலையும் வயிற்றோட பெரும்பகுதி வெட்டி எடுக்கப்படுது. இதன் மூலமாக 50% எடை குறைக்கப்படலாம். மேலும் பிளட் ப்ரெஷர் மற்றும் சர்க்கரை நோய் போன்ற பல நோய்களும் இந்த முறை மூலமாக குணமாகும். ஆனால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் இந்த மாதிரி செயற்கையான அறுவை சிகிச்சை முறைகள் இருந்தாலும் நம்ம முறையான உடற்பயிற்சி மூலமாகவும் சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது மூலமாகவும் உடலை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சரியான அளவு உடலுக்கு தேவையான உணவையும் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா நேர்களே, இன்னைக்கு நம்ம சயின்ஸ் சேனலில் யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.